காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அருளாலும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவருளாலும் நாம் மீண்டும் ஒன்றிணைவோம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற அருமையான பக்தி களஞ்சியத்திலே. பன்னிரு ஆழ்வார்களிலே ஒருவர் நம்மாழ்வார். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரிலே அவதரித்த நாராயணனுடைய அடியவர் மகான். காரியாருக்கும் உடையநங்கைக்கும் மகனாக பிறந்தவர். பிறந்தது முதற்கொண்டு அவர் கண்களை மூடவும் இல்லை, பாலை பருகவும் இல்லை, அமைதியாக இருந்தார். இதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றோர்கள் திருப்புலி மரத்தடியிலே அவரை தொட்டில் கட்டி விட்டு சென்றார்கள். பின்பு நாராயணமூர்த்தியினுடைய அருளால் அவர் அந்த திருப்புலி மரத்தடியின் பொந்துக்குள்ளே அமர்ந்து 16 ஆண்டுகள் தவம் இருந்தார். பெற்றோரிட்ட பெயர் மாறன். ஆனால் சடம் என்ற வாயுவை அவர் உதைத்தால் அவருக்கு சடகோபன் என்ற அருமையான திருநாமம் ஏற்பட்டது. அவர் 4 இலக்கியங்களை படைத்திருக்கின்றார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய அற்புதமான வைணவ பிரபந்தங்கள். இதற்கு என்ன பயன்? வடமொழியிலே ரிக், யஜூர், சாம, அதர்வனம் என்று 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த வேதங்களின் சாரமாக இவர் இயற்றிய இந்த 4 இலக்கியங்கள் போற்றப்படுகின்றன. இதனால் இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற அற்புதமான திருநாமம் உண்டு. பிறந்தது முதற்கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் சாப்பிடாமலும் 16 ஆண்டுகள் கடும் தவம் செய்தவர். நாராயணனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவர். விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்த அடியவர் நம்மாழ்வார். ஸ்தல யாத்திரை புறப்பட்டிருந்த மதுரகவி ஆழ்வார் அயோத்திக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அங்கிருந்து பார்க்கும்பொழுது ஒரு தெய்வீக ஒளி அவருடைய கண்களுக்கு புலப்பட்டது. அதை நோக்கி அவர் வந்து கொண்டிருந்தார் தமிழகத்திலிருந்து. தமிழகத்தை வந்தடைந்தவுடன் அங்கே இவர் பார்க்கின்றார், இந்த திருப்புலி மரத்தடியிலே நம்மாழ்வார் கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரை சுற்றி தெய்வீக ஒளி நிரம்பி இருந்தது. இதனால் இவர் ஒரு கேள்வி கேட்டாராம். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்விக்கு அற்புதமான பதில் கொடுத்தார் நம்மாழ்வார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்ற பதிலை சொன்னவுடன் இவர்தான் என்னுடைய குரு என்பதை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டவர். இந்த நம்மாழ்வார் 4 வைணவ பிரபந்தங்களை இயற்றினார் என்று நாம் கூறினோம். கிட்டத்தட்ட 1296 பாசுரங்கள். 4000 திவ்ய பிரபந்தத்திலே இவருடைய பாசுரங்கள் 3ஆம் ஆயிரத்திலும் 4ஆம் ஆயிரத்திலும் வரும். இவர் பாடுகின்றாராம், தன்னை தாயாக நினைத்துக் கொண்டு தன்னுடைய பெண் பிள்ளை இந்த திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டு காதல் கொண்டு புறப்படுகின்றாலாம். பெற்றோருடைய சொல்லை கேட்காமல் என்ன சொல்லி புறப்படுகின்றாலாம் பாருங்கள். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே. திருக்கோளூரை சென்று போய்கொண்டிருக்கின்றாலாம் அவளுடைய பெண் பிள்ளை. இப்படி தாயாக தன்னை பாவித்து திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளிடம் அன்பு பூண்ட அடியால் போல தன்னுடைய பெண் பிள்ளையை பார்க்கின்றார். அப்படி அவர் உணர்ந்து எழுதியதுதான் இந்த அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்திலே மனதை பறிகொடுத்திருந்த ஸ்ரீமத் ராமானுஜர் 9 நவ திருப்பதிகள் கொண்ட இந்த தாமிரபரணி நதி பாயக்கூடிய ஊருக்கு வருகின்றார். திருக்கோளூருக்கு வரும் பொழுது அற்புதமான ஒரு பெண்மணி, மோர் விற்கக்கூடிய பெண் சொல்கின்றாளாம், ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண அடியவர்களுடைய பெயர்களை சொல்லி இப்படியெல்லாம் நான் பக்தி செய்தேனோ என்று சொல்லும் பொழுது முதல் அடியை சொல்கின்றாள். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து சொல்லிக்கொண்டே வருகின்றாள். அப்பொழுது ஒரு வார்த்தையை சொல்கின்றாள், தினம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போல என்று சொல்லி முடித்துவிட்டு அந்த கதையையும் சொல்லிவிடுகின்றாள் ஆச்சாரியருக்கு. பின்பு சொல்கின்றாளாம்,
பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போல என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஸ்ரீமத் ராமானுஜர் ஆவலாக கேட்கின்றாராம். அம்மா அது என்ன கதை, அதையும் சொல்லிவிடேன் என்று கேட்கும் பொழுது சொல்கின்றானாம், இந்த திருக்கோளூர் மோர் விற்கக்கூடிய பெண். கண்டா என்பது மணி. கண்டா கர்ணன் என்று ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஏன் அந்த பெயர்னா, அவன் 2 காதுகளிலும் மணியை தொங்க விட்டிருப்பான். அவன் சிவபெருமானுடைய பக்தன். எம்பெருமான் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நான் கும்பிடவும் மாட்டேன், மற்ற தெய்வத்தின் பெயரை நான் சொல்லவும் மாட்டேன், மற்றவர்கள் சொன்னாலும் அதை நான் என் காதில் கேட்க மாட்டேன் என்று யாராவது வேறு தெய்வங்களின் பெயரை சொன்னால் இவன் தன்னுடைய தலையை குலுக்குவானாம். அப்பொழுது காதுகளில் மாட்டியிருக்கக்கூடிய இந்த கண்டா என்கின்ற மணி அசையும். அப்பொழுது அந்த பெயர் இவனுடைய காதுகளில் விழாது. இப்படிப்பட்ட தீவிர சிவபெருமானின் பக்தனாக இருந்தான். ஆனா விதிவசம் பாருங்க, இவன் பிசாசமாக மாறிவிட்டானாம். அப்பொழுது இவன் கைலாயத்துக்கு சென்று கேட்கின்றானாம் விரிசடை கடவுளாக விளக்கக்கூடிய சங்கரனிடம், சுவாமி எனக்கு மோட்சம் கிடைக்காதா என்று கேட்கும் பொழுது சொல்கின்றாராம் சிவபெருமான், அப்பா நீ ஜனார்த்தனிடம் தான் கேட்க வேண்டும், என்னிடம் கேட்டு பயன் கிடையாது அப்படின்னு. அது யாரப்பா ஜனார்த்தனன், எனக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது சங்கரன் சொல்கின்றானாம், ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய சொரூபத்தை நீ தியானம் செய்து கொண்டிரு, அவருடைய நாமத்தை நீ சொல்லிக் கொண்டிரு என்று அவர் ஒரு அருள் ஆணை இடுகின்றார். இவன் என்ன பண்றான் பாருங்க, ஏன்னா இவன் பிசாசமாக மாறிவிட்டான் அல்லவா. பிசாசுகளுக்கு உரிய குணம் இவனிடம் வந்து விட்டது. இவன் நரமாமிசம் சாப்பிடுபவன். இவன் என்ன பண்றான், கைலாயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டான், எனக்கு மோட்சம் கிடைக்காதான்னு. அப்பொழுது சிவபெருமான் கூறிவிடுகின்றார், துவாபார யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா ஒரு தடவை கைலாயத்துக்கு என்னிடம் ஏதோ ஒன்று கேட்க வருவார், நானும் அவரிடம் ஒரு வரம் வாங்க இருக்கின்றேன். அப்பொழுது அந்த காலகட்டத்திலே அங்கே கிருஷ்ண பரமாத்மா வரும் பொழுது நீ அவரிடம் கேள் உன்னுடைய கோரிக்கையை, அவர் உன்னுடைய வேண்டுகோளுக்கு செவிமடுப்பார் என்று கூறிவிட்டாராம் சிவபெருமான். அந்த நொடி முதற்கொண்டு இந்த கண்டாகர்ணன் பாருங்க, பிசாசாக மாறிவிட்டிருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி எப்படி இருப்பாரோ அந்த உருவத்தை தியானித்துக் கொண்டிருந்தானாம் மனதிலே. எப்பொழுது பார்த்தாலும் நாராயணா நாராயணா என்றே சொல்லிக் கொண்டிருந்தானாம். அதற்கு முன்பெல்லாம் யாராவது விட்டலா என்றோ நாராயணா என்று சொன்னாலோ மணியை ஆட்டிக் கொண்டிருப்பான், காதுகளில் அணிந்திருக்கக்கூடிய இந்த கண்டா என்ற மணியை உலுக்கிக் கொண்டிருப்பான். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன பண்றான் பாருங்க, நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அது மாத்திரம் கிடையாது, நாராயணன் எப்படி இருப்பார் அந்த உருவம் தான் அவனுடைய மனதிலே. சங்கு சக்கரம் அணிந்திருப்பார், மார்பிலே வனமாலி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆபரணத்தை அணிந்திருப்பார், வைஜெயந்தயம் என்று சொல்லக்கூடிய ஆபரணத்தையும் அணிந்திருப்பார். இப்படியெல்லாம் இவன் நினைத்து கொண்டே இருக்கின்றானாம். எப்பொழுது பார்த்தாலும் துவாபார யுகமும் வந்துவிட்டது. இப்பொழுது வருகின்றார் கிருஷ்ண பரமாத்மா கைலாயத்திற்கு சிவபெருமானிடம் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக. சிவபெருமானும் காத்து கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக. இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றான் கண்டாகர்ணன். என்ன பண்றான் பாருங்க, இவன் பிசாசு இல்லையா. கிருஷ்ணர் வருகின்றார் கைலாயத்துக்கு, எதிர போயிட்டு தொப்புன்னு குதிக்கிறானாம். சுவாமி எனக்கு மோட்சம் கொடுங்க அப்படின்னு பார்க்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அவ்வளவு சுலபத்துல அப்படியே எடுத்து கொடுத்துட முடியுமா? எத்தனை அடியார்கள், எத்தனை அன்பர்கள், எத்தனை பக்தர்கள் எப்படியெல்லாம் பக்தி செய்து எப்படியெல்லாம் பாடல்களை பாடிக்கொண்டு தாளமிட்டு கொண்டு எம்பெருமானே நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு சுலபத்தில் எப்படி கொடுத்து விட முடியும் மோட்ச சாம்ராஜ்யத்தை? இவன் ஒரு உபாயம் செய்யறான் பாருங்க கண்டாகர்ணன். இவன் பிசாசு இல்லையா, நரமாமிசம் சாப்பிடுபவர். அப்பொழுது அங்கே ஒரு சாது இருக்கின்றார். அவர் சாத்வீகமான உணவை உண்டு வாழ்ந்து வருபவர், எப்பொழுதும் பகவானை தியானம் செய்பவர். தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய சூலாயுதத்தால் இந்த சாதுவை கொன்று அந்த பிணத்தை கொண்டு வந்து கிருஷ்ணர் முன்னாடி போட்டுக்கிட்டு கேட்கிறானா இந்த கண்டாகர்ணன், எனக்கு மோட்சம் கொடுங்கள், நான் உங்களுக்கு படையில் இடுகின்றேன். ஏன்னா நான் என்ன சாப்பிடுறேனோ அதைத்தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். நானும் பிசாசு, நான் என்ன சாப்பிடுவேன், நரமாமிசம் சாப்பிடுபவன்.
ஆனா இந்த சாது இருக்கார் இல்லையா, இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது ஐயா. இவர் சாத்வீகமான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு எப்பொழுதும் பகவானை மனதிலே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பக்தர். இவரை நான் உங்களுக்கு விருந்தாக இடுகின்றேன், எனக்கு மோட்சம் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா புன்முறுவலோடு அவனுக்கு அவன் கேட்ட மோட்சத்தை கொடுக்கின்றாராம். இங்க நாம ஒண்ணு கவனிக்கணும். நாம எல்லாம் என்ன நினைப்போம், பகவானுக்கு உரிய நிவேதனம்னு சொன்னா சாத்வீகமான உணவுகளைத்தானே கொடுப்போம். ஆனா இவன் என்ன பண்றான், ஒரு பிணத்தை அல்லவா இடுகின்றான் விருந்து என்று. இதை எப்படி ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா? நாம என்ன சாப்பிடுறோமோ அதைத்தானே பகவானுக்கு கொடுக்க முடியும். இவனோ பிசாசு, அவனுக்குரிய குணநலன் தான் அவனுக்கு இருக்கும். ஆனால் அதையும் ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மா அவன் கேட்ட மோட்சத்தை கொடுத்து விடுகின்றாராம். இதுல இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா, எந்த சாதுவை சூலத்தால் இவன் குத்தி கொன்றானோ அந்த சாதுவிற்கும் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண அருளால் மோட்சம் கிடைத்து விடுகின்றதாம். இது கிருஷ்ண பரமாத்மா காண்பித்த அற்புதமான பிரபாவம். கண்டாகர்ணனுடைய தம்பிக்கும் மோட்சம் கிடைத்து விடுகின்றதாம். நாம இங்க ஒண்ணு கவனிக்கணும். இந்த கதையின் மூலம் என்ன சொல்ல வருகின்றால், இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை அவ்வளவு அன்பு எனக்கு இருந்ததா, பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போல என்று சொல்கின்றாளாம். ஆழ்ந்த அன்பு இருக்க வேண்டும், அசைக்க முடியாத உறுதி இருக்க வேண்டும். என் பக்திக்கு பரமன் செவி மடுப்பான் என்கின்ற இந்த ஆழ்ந்த நம்பிக்கை நம் மனதிற்குள் இருக்கும் பொழுது நாம் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத தீவிரமான பக்தி அவனுள் இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் சங்கரன் சொன்ன நாள் முதற்கொண்டு, அந்த கணம் முதற்கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் நாராயணா நாராயணா என்றுதானே அவனுடைய மனம் அரற்றிக் கொண்டிருந்தது. அவர் எப்பொழுது வருவாரோ கைலாயத்திற்கு, எப்பொழுது நாம் அவரை காண்போமோ என்றுதானே அவனுடைய மனம் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தது. இந்த ஆழ்ந்த பக்தி என்னிடம் இருந்ததா என்ன, இப்படி நான் பகவானுக்கு பிணவிருந்து இட்டேனா என்ன என்று திருக்கோளூர் பெண் பிள்ளைத்தை இந்த அற்புதமான பிரபாவத்தை சொல்கின்றாலாம். எம்பெருமான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய முன்னிலையிலே அவருடைய பக்தர்கள் புடைசூழ இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களாம், ஆடாமல் அசையாமல். ஏன்னா சொன்ன கதை அப்படிப்பட்டதல்லவா, இப்படியெல்லாம் நான் பக்தி செய்தேனா என்ன, இவ்வளவு ஆழ்ந்த பக்தி என்னிடம் இருந்ததா என்ன, இவ்வளவு ஆணித்தரமான உறுதியான நம்பிக்கை என்னிடம் இல்லையே, கிருஷ்ணன் எப்பொழுது வந்தாலும் எனக்கு மோட்சம் கொடுப்பான் என்ற உறுதியான எண்ணம் நம்மிடம் இருந்தது என்று சொன்னால், இப்படிப்பட்ட பக்தி என்னிடம் இல்லை அல்லவா, அன்பு என்னிடம் இல்லையே என்று ஏங்குகின்றாலாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை. எவ்வளவு அனாயாசமாக சரளமாக கூறுகின்றால் பாருங்கள். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்தது முதற்கொண்டு ஒவ்வொருவரை பற்றியும் சொல்கின்றார். மகாபாரதத்திலிருந்தும் ராமாயணத்திலிருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் கிருஷ்ண ஆடியவர்களுடைய பக்தியை, ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். இப்படியெல்லாம் நான் அன்பு செலுத்தவில்லை என்று எம்பெருமான் ஸ்ரீமத் ராமானுஜரிடம் சொல்கின்றால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. வைத்தமானிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்றுதான் எம்பெருமான் ஸ்ரீமத் ராமானுஜர் வந்தார். ஆனால் வருவதற்கு முன்பு, பகவானை பார்ப்பதற்கு முன்பு இந்த அடியாருடைய தரிசனம் கிடைத்தது. மேலும் கிருஷ்ண ஆடியவர்களுடைய கதையும் அவருக்கு இலவசமாக கிடைத்தது சொல்ல கேட்பதற்கு. நமக்கும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பக்தி களஞ்சியம் கிடைத்தது வாசிப்பதற்கு. எவ்வளவு அருமையாக சொல்லிவிட்டால், பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போல என்று கிருஷ்ணனை பற்றி நினைக்காமல் மோட்சம் எப்படி சாத்தியமாகும், இதை சுட்டி காட்டியவள் அல்லவா திருக்கோளூர் பெண் பிள்ளை. சங்கரனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தாலும், கைலாயத்துக்கு சென்றாலும் மோட்சம் என்பது கிருஷ்ண பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிசு என்பதை தெள்ள தெளிவாக விளக்கிவிட்டால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. கண்டாகர்ணனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். நாமும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளையும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் கிருஷ்ண ஆடியவர்களுடைய பாதங்களையும் பணிவோமாக. மீண்டும் சந்திப்போம். ஏன்னா அடுத்த அடி என்ன சொல்ல போகிறாள் என்று நமக்கு தெரியாது. திருக்கோளூர் பெண் பிள்ளை நாம அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம், அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. அதுவரை நாம் கிருஷ்ணனை தியானம் செய்து கொண்டிருப்போம், ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளை நினைத்துக் கொண்டிருப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.
more.